ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு MI Voice Over தமிழ். நான் இன்னைக்கு உங்களுக்காக தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆன மூவிஸோட டாப் லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நான் முன்னாடி அப்லோட் பண்ணிருக்க வேண்டியது. சில பல ஸ்ட்ரகிள்ஸ் காரணமாக என்னால் அப்லோட் பண்ண முடியல. சோ அதனாலதான் இப்போ அப்லோட் பண்ணிருக்கேன். தீபாவளி ஸ்பெஷலா 3 மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. டியூட், பைசன் அண்ட் டீசல். இது மூணுலயும் என்னோட லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது. டைரக்டர் சண்முக முத்துசாமியோட இயக்கத்துல ஹரிஷ் கல்யாண், அதுலி ரவி, வினய் ராய் இவங்களோட நடிப்புல வெளியான டீசல் மூவி. இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதோட சாங் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் கொடுத்தது. அதே மாதிரி மூவியும் இருந்ததான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். இதோட ஒன்னா ரிலீஸ் ஆன மத்த மூவிஸோட ஒப்பிடும் போது இது ஒரு ஆவரேஜ் மூவி. இந்த மூவிக்காக நம்ம ஹரிஷ் கல்யாண் ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டிருந்தாரு ஆக்ஷன் ஹீரோவாக. அதை பாராட்டி ஆகணும். அதுக்காக வேண்டிய மூவி பார்க்கலாம். மூவி ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, கடற்கர் பக்கம் வாழ்ந்துட்டு வரக்கூடிய மக்கள் அவங்க மீன்பிடி கைத்தொழில தான் நம்பி வாழ்ந்துட்டு வராங்க. அப்படியே அவங்க மீன் பிடிக்கக்கூடிய அந்த கடல்ல பெரிய கார்பரேட் கம்பெனி ஒன்று ஆயில் கொண்டு போறதுக்காக பெரிய பெரிய பைப் லைன்ஸ போடுறாங்க. இதனால அவங்க வாழ்வாதாரம் சீர்குலையுது. அப்போ நம்ம ஹீரோவும் அவரோட வளர்ப்பு அப்பாவும் சேர்ந்து அந்த பைப் லைன்ஸ்ல வரக்கூடிய ஆயிலை திருடி வெளியால விட்டு அவங்க ஊர் ஜனத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் பண்ணபடி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது இவங்க திருட்டு தொழில 2 வில்லனுங்க ஜாயின் பண்றாங்க. அதுல இவங்களுக்கு இடையில நடந்த ஒரு தகராறு காரணமாக அந்த வில்லனுங்கள் ஒருத்தன் நம்ம ஹீரோவோட வளர்ப்பு அப்பாவை கொலை பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள பழிவாங்கிற மாதிரி மீதி ஸ்டோரியை ரன் பண்ணிருப்பாங்க. வினய் ராயோட வில்லன் ரோல சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த மூவியோட பெரிய மைனஸ் இதோட ஸ்கிரீன் பிளே தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒன் டைம் வேணா பார்க்கலாம். 2nd பிளேஸ்ல நம்ம மாரி செல்வராஜோட இயக்கத்துல த்ருவ் விக்ரம், அனுபம பரமேஸ்வரன் அண்ட் இன்னும் பல ஸ்டார்ஸோட நடிப்புல வெளியான பைசன் மூவி. இது ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் மூவி. 1995ல அர்ஜுனா அவார்டு வாங்கின மானதி கணேசன் சொல்ற ஒரு கபடி பிளேயரோட ரியல் லைஃப் ஸ்டோரி இன்ஸ்பயரா வச்சுதான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. வில்லேஜ், ஸ்போர்ட்ஸ், லவ் அப்படின்னு மூவி நல்லா இருந்தாலும் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன மோஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மூவிஸ்ல எளிமையா இருக்கிற ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் மூலமா பெரிய இடத்துக்கு வர மாதிரி ஸ்டோரி இருக்கும். சேம் இந்த மூவில கூட அதே ஸ்டோரி தான் இருக்கு. இது 1990s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு கிராமத்துல கபடி பிளேயரா இருப்பாரு. இந்தியாவுக்காக ஆசியன் கேம்ஸ்ல விளையாடணுன்றதான் இவரோட ட்ரீம். ஆனால் இவர் ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால இவங்க கிராமத்துல இருக்கிற ஆட்கள் இவருக்கு கபடி விளையாட விடாம தடையா இருக்காங்க. இதுக்கு பயந்து இவங்க அப்பாவோட இவருக்கு தடையா நிக்காரு. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி அவர் எப்படி தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணாருன்ற மாதிரி மூவியை கொண்டு போயிருப்பாங்க. இதுல நம்ம த்ருவ் விக்ரம் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாரு. அனுபவம் த்ருவ் விக்ரமோட லவ் சீன்ஸ் கூட நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த மூவியோட ப்ராப்ளம் என்னன்னா இதோட டியூரேஷன். மூவி லென்த் கிட்டத்தட்ட 3 hours. இத கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு சொல்லுவேன். 1st பிளேஸ்ல என்ன மூவி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரதீப் ரங்கநாதனோட டியூட் மூவி. இந்த மூவியை 25 to 30 crores பட்ஜெட்ல எடுத்து கிட்டத்தட்ட 6 to 7 daysலயே 100 crores கலெக்ஷன் எடுத்துருச்சு. இதுல நம்ம சாயேபேங்கோட BGM சாங்ஸ் வேற லெவல். இந்த மூவிக்கு இது ஒரு பெரிய பிளஸ் சொல்லி ஆகணும். இதோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ பிரதீப்புக்கு ஸ்டார்டிங்ல பிரேக்கப் ஆயிடுது. அப்புறம் அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அவரோட சுத்திட்டு இருக்கிற மமிதா பைஜு ஒரு நாள் இவங்கள சர்ப்ரைஸா ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனால் இவரோ எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிடுறாரு. இதனால் உடஞ்சு போனவங்க இவரை விட்டு ரொம்ப தூரமா விலகி போய் வேற ஒரு ஊர்ல காலேஜ் ஜாயின் பண்றாங்க. இவங்க இல்லாம உடஞ்சு போன நம்ம ஹீரோ அவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு அவங்க லீவுக்காக ஊருக்கு வந்ததும் சர்ப்ரைஸா ப்ரப்போஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் போடுறாரு. அப்படி அவங்க ஊருக்கு வந்ததும் சொல்றாங்க, நான் காலேஜ்ல வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு. இவரால் அதை தாங்கிக்கவே முடியல. ஆனாலும் இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட லவ்வ சேர்த்து வைக்கணும்னு அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம மமிதா பைஜோட லவ்வ சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் போடுறாரு. இதுல என்ன ப்ராப்ளம்னா, நம்ம மமிதா பைஜ் லவ் பண்ணக்கூடிய அந்த பையன் வேற ஜாதிக்காரன். நம்ம மமிதா பைஜோட அப்பா ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. வேற ஜாதிக்காரனை லவ் பண்ணு அவரோட சொந்த தங்கச்சியை கொலை பண்ணுவாரு. இவங்களால ஓடி போக கூட முடியாது. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு இந்தியா பூரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நம்ம ஹீரோ அவங்களை எப்படி சேர்த்து வைக்கிறாரு, அதுக்காக அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாருன்னு காட்டுற மாதிரி மூவியை ஸ்டோரியை ரன் பண்ணிருப்பாங்க. இதுல நம்ம பிரதீப்போட ரோல் தான் ரொம்ப எமோஷனலா இருக்கும். சரத்குமாரோட ஆக்டிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவியோட டைரக்டர் கீர்த்தி சரண். இதுதான் இவரோட 1st மூவியாம். ஓகே கைஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.